ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீராவில் பார்த்தீங்கன்னா வீராக்கும் மாறனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. மாறன் எதிர்பார்க்காத அளவுக்கு வீரா பால் சொம்பை எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க. இதை பார்த்தோன்னே மாறனுக்கு பயங்கர அதிர்ச்சி. இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கங்க, லைக்கையும் தட்டி விட்டுக்குங்க. வீரா சொல்கிறாங்க, நம்ம கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ அந்த வீட்டிலேருந்து கேட்டாங்க தெரியுமில்ல, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்புறம் இன்னொன்று கண்மணி, அவங்க தப்பு செஞ்சவங்க, ஆனால் தப்பு செஞ்சதை திருத்தணும்னு நினைக்கிறவங்க. தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காம தான் செஞ்சது தப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்களா, அவங்கள தான் தண்டிக்கணும். ஆனா அதை எப்படியாச்சும் சரி பண்ணிடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள இப்படி செய்யறது தப்பு கண்மணி. நீ நம்ம வீட்டவே அழிக்கணும்னு நினைக்கிற, இது தப்பு கண்மணி. மரத்து மேல உட்காந்துட்டு மரத்தோட கீழ்ப்பகுதியை வெட்டணும்னு நினைக்கிற பாரு, அது ரொம்ப தப்பு கண்மணி அப்படின்னு வீரா சொல்லும் போது கண்மணி சொல்றாங்க, ஏ வீரா, உனக்கு இந்த குடும்பம்லாம் செட்டே ஆகாது. நீ இந்த விஷயத்த நீ விட்டு நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இந்த குடும்பத்துல இருந்து போயிரு, டிவோர்ஸ் பண்ணிரு, அவனை பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இரு. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கண்மணி சொல்றாங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, கண்மணி, நீ சொல்றதுல ஒன்ன வேணா நான் ஏத்துக்கிறேன். மாறன் கூட வாழ வேண்டாம்னு சொல்றியே, அதை வேணா ஒத்துக்குவேனே தவிர, ஆனா இந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சொல்ற பாரு, அது மட்டும் வேண்டாம் கண்மணி, விட்டுரு. இங்க பாரு வீரா, எப்போ அண்ணனும் என்னோட ராஜேஷும் போய் சேர்ந்தாங்களோ அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை. எல்லாமே அப்பயே என்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டேன். இனி இருக்கிறது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த குடும்பத்தை பழி வாங்குறதா அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி சொன்னோடனே வீரா சொல்றாங்க, அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் அதை தடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்றாங்க வீரா. அப்பனா வீரா, நீ என்னைய அக்கா மாதிரி பார்க்க முடியாது, வேற மாதிரி பாப்பா. அதுக்கு வீரா சொல்றாங்க, நீயும் இது வரைக்கும் என்ன தங்கச்சியா தானே பார்த்திருக்க, இனிமேல் வேற மாதிரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே நேருக்கு நேர் திரும்புறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அட் அ டைம்ல ஒன்னா சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்பே கரெக்டா அந்த கடையில இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் வர்றாங்க. மாறன் அண்ணா ஏத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறப்போ, உங்களுக்கு அலங்காரம் பண்றதுக்கு தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அட, உங்க அக்காவே வேற கூட இருக்காங்க, எங்களை எதுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அப்படின்னு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வீரா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, என் அக்காவும் நல்லா சூப்பரா பண்ணுவா, இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம ராகவன் கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் சொல்றாங்க, அண்ணா இப்படியே நம்ம விட்டோம்னா ஆகாது, நம்ம போய் எதுவுமே பேச முடியாது. அப்பா என்ன சொல்லியிருக்காரு, அண்ணியோட இஷ்டம் என்னவோ அதுக்கு நம்ம எல்லாருமே அடிப்படையணும்னு சொல்லியிருக்காருல, அதனால அண்ணி மனசை மாத்தணும்னா எல்லாமே சரியா போயிடும். நீ போய் பேசு, மாறணும் வீராவும் இங்க இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பழைய பண்ணு அப்படிங்கிறாங்க. டே, அவளே டெரரா நின்றுட்டு இருக்காடா, அவகிட்ட போய் நான் எப்படிடா பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு ராகவன். நீ பேசுன அப்படின்னு சொல்றாங்க. டே, நீ எப்படிடா இப்படி நல்லவனா மாறுன அப்படின்னு கேட்கிறாரு ராகவன். அண்ணா, நான் எப்பயுமே நல்லவன் தான், போய் பேசுப்போ அப்படின்னு சொல்றாங்க. ராகவனும் போய் கண்மணி கிட்ட பேசுறாங்க. அவங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, பாவம், நீ அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் சொல்றாரு, ஆமா, நீ வீராவும் நம்பி வந்துட்டாங்க, வாழ்த்து போய் விட்டுருங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, இது அப்பாட்ட நீங்க தான் சொல்லணும், அப்பாட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்கள ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, ஒருபோதும் நான் இதை சொல்லவே மாட்டேன், அவங்கள ஏத்துக்கவும் முடியாது, என் மனசும் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. போச்சு போ அப்படின்னு ரெண்டு பேர் நின்னுகிட்டு இருக்காங்க கவலையோட. அடுத்ததே நம்ம மாறனை காமிக்கிறாங்க. செம்மையா அலங்காரம் பண்ணிருக்காங்க ரூம்ப. டே, பக்காவா பண்ணிருக்கீங்கடா, சூப்பர்டா அப்படின்னு சொல்றாரு மாறன். அண்ணா, அப்புறம் சும்மாவா அண்ணே, நாங்க நெட்ல ரெஃபரன்ஸ் பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்றாரு. செம்ம போ போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மாறன். ஆனா நீ கெத்து தானே, நான் பொண்ணை லவ் பண்ண, அவளுக்கு கல்யாணத்துக்கு போய் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், உன்ன மாதிரி தாலி கட்ட எனக்கு தோணலையே, நீ கெத்தா பண்ணிட்டு போ அப்படின்னு கடைக்கார பசங்கள வந்தவர் ஒருத்தர். இன்னொரு அண்ணா சொல்றாரு, அண்ணா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு சொல்லி அரசல் புரசலா ஓடிக்கிட்டு இருந்தது, நானும் உங்ககிட்ட கேட்டோம், இல்லவே இல்லைன்னு சொன்னேன், ஆனா நீ ஒரு புரட்சி திருமணம் பண்ணிட்டுட்டான், சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஆட போட, என்ன புடலில் போட்டு அடிச்சது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு மாறன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. அண்ணா, இனி உங்களை தானே நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. டே, விஷயம் தெரிஞ்சா என்னெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு மாறன். டே, நான் செஞ்சதே பெரிய தப்பு, அந்த தப்பை நீங்க பண்ணிடாதீங்கடா, எல்லாருமே வீரா மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தப்போ வீராவை மட்டும் வந்து காப்பாத்தினா, இங்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு வேற ஒரு இதுல அலங்காரம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஃபாலோ பண்ணிடாதீங்கன்னா அப்புறம் இந்த பொண்ணோட அண்ணன் தம்பி மாமா மச்சான் இருப்பானுங்களா, அவனுங்க ஒண்ணு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்மளால முடியாதுன்னா அப்படின்னு அந்த கூட்டத்துல இருக்க ஒரு பையன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான். அடுத்தது வீராவை காமிக்கிறாங்க. வீராக்கு அலங்காரம் பண்ணிடுறாங்க. அண்ணி, நீங்க செம்மையா இருக்கீங்க, நீ
செம்ம அழகா இருக்கீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க கல்யாணம் தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு, நாங்க எல்லாரும் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, என்ன நாங்க பாட்டில் பேசிட்டு இருக்கோம் நீங்க பாட்டில் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஓ ஒருவேளை ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி யோசனை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. வீரா ஒண்ணுமே பேசலாம், அமைதியா இருக்காங்க. அப்போ பால் சொம்போட வர்றாங்க. வள்ளி பாக்குறாங்க வீராவா, ஐயோ என்ன அழகா இருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வீரா கூட தனியா பேசணும், நீங்க போயிட்டு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. போன பின்னாடி வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எப்ப நீ வீட்டுக்கு வருவ, எப்படா வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப நீ வந்துட்ட, எனக்கு நீ எந்த கவலையுமே இல்லம்மா, நீ எல்லாத்தையுமே பாத்துக்குவ. வீரா நீ உன் அக்காக்கு மட்டும் வரல, இந்த குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்காகத்தானே வந்திருக்க வீரா. வீரா நீ ஒரு குழந்தைய பெத்தெடுக்கணும் வீரா. ஏன் தெரியுமா சொல்றேன், கண்மணி பயங்கர கோபத்துல இருக்கா, அவ இப்போதைக்கு குழந்தை பெத்துக்க மாட்டா. ஏன் தெரியுமா, அவ குழந்தை பெத்துக்கிட்டான்னா இந்த குடும்பத்து கூட ஒரு உறவு வந்துடும், அதனால அவ கண்டிப்பா இதை செய்ய மாட்டா. நீ ஒரு குழந்தை பெத்தேன்னு வச்சுக்கோ, அது தங்கச்சி குழந்தைன்னு சொல்லி மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ அதை செய்வேன்னு நினைக்கிறேன் வீரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீரா வள்ளி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வான்னு கூட்டிட்டு போறாங்க. வீராவை வள்ளி பால் சொம்பை கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. இங்க மாறன் பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ஐயோ படபடன்னு வருதே, உட்காந்துக்கலாம், இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் நின்னுக்கலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் அதிசயமா இருக்குதே, இதெல்லாம் நிஜமா கனவானே தெரியலையே, ஆனா எல்லாம் நல்லபடியா நடக்குது, ஆனா இவன் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே, உள்ளுக்குள்ள ஏதாச்சும் வச்சுக்கிட்டு வெளியே நடிக்கிறாளோ, சாச்சா அப்படிலாம் இருக்காது, ஒருவேளை யாரு சொல்லி இது மாறி இருப்பா, ஒருவேளை அம்மா தான் சொல்லியிருப்பாங்க, நீதாம்மா சொல்லியிருப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி வீரா வந்தானா எப்படி நம்ம அவரை ரிசீவ் பண்றது, ஒரு தடவை பிராக்டிஸ் எடுத்துக்கலாமா? ஓகே ஹாய் வீரா, சாச்சா என்னடா கை கொடுக்குற, இன்டர்வியூக்கு போற மாதிரி இருக்கு, வேற மாதிரி நம்ம ஏதாச்சும் யோசனை பண்ணுமே அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கதவை அப்படி திறக்குது. பால் சொம்பை எடுத்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு வீரா வர்றாங்க. மாறன் அப்படியே திரும்பி பாக்குறாரு. வீராவை அப்படியே அசந்து போய் பெப்பர பேன பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பால் சொம்பை கொண்டு வந்திருக்காங்க. பால் சொம்பை கொடு அப்படின்னு வாங்குறாரு. சுட்டு வச்சிருது பாத்து அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல அப்படின்னு பால் சொம்பை வச்சுட்டு திரும்புறாரு. மாறன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வீரா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எழுந்திரி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த வெக்கம் இந்த நாணம்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் உங்ககிட்ட இருக்காதுன்னு நினைச்சேன், பரவாயில்ல இருக்கு அப்படின்னு அப்படியே பார்த்து ஒரு முறை முறைக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலா நான் சொல்றது அப்படி இல்லை, உன்னை அப்படியே போல்டாவே பார்த்துட்டேன்னா இதை பார்க்க புதுசா இருக்கு, நீ எப்பயுமே அது மாதிரியே இரு, அதான் சூப்பரா இருக்குது, சரி உட்காரு வா அப்படின்னு சொல்லி கட்டளை உட்கார சொல்றாங்க. வீராவும் உட்காடுறாங்க. பக்கத்துல மாறன் உட்கார்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.